அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு விசாரணை பல சந்தேகங்களை எழுப்புவதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ இந்த விவகாரத்தில் என்ன குழப்பங்கள் இல்ல என்ன சந்தேகங்கள் இருப்பதாக அண்ணாமலை குறிப்பிடுகிறார்? காயத்ரி, குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்களை பாஜக தலைவர் அண்ணாமலை வைத்து வருகிறார். அந்த வகையில இந்த விசாரணையில் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புவதாக தற்பொழுது அவருடைய கருத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது இந்த விவகாரம் அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி துன்புறுத்தப்பட்ட விவகாரத்துல நேரடியாக போஸ்ட் கமிட்டிக்கு எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. காவல்துறைக்கு தெரிந்த பிறகு குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை காவல்துறை ஆணையர் குறிப்பாக இது தொடர்பாக வேறு ஒரு கருத்தை தெரிவித்தார். அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய தகவல் அடிப்படையில் உடனடியாக காவல்துறையில வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக, இப்படி இரண்டு கருத்துக்களும் முரண்பாடுகளாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாரையும் காப்பாற்றுவதற்கு தற்போது இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தற்போது அண்ணாமலை சந்தேகத்தை எழுப்பும் விதமாக தன்னுடைய கருத்தை ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். எனவே இதன் மீதான உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், அதுவரை விடப்போவதில்லை என்ற கருத்தையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி வேல்முருகன், விவரங்களை வழங்கியமைக்காக.